Please don't disturb the other teams. Sure, sure. Okay? It's your reputation also at stake. Sure, sir. நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? கண்டிப்பா. It's not only my reputation. It's all of our reputation at stake. Please guys, cooperate guys. Sorry. Please tell everyone. Tell everyone. Love you, Ajit sir. Guys. All the best. Please guys, cooperate guys. But please behave yourself. Okay, sir. Please. I want you to tell everybody. Okay. Guys, cooperate. I love you, sir. Saturday after the race. Okay. The photos are. At hotel as well. block பண்ணாதீங்க சார் காடி block பண்ணாதீங்க Okay sir. Thank Thank you. Let's focus on the race. Okay. And pray for her. நடிகர் அஜித் மற்றும் எஸ்டிஆரோட இந்த சந்திப்பு தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. எஸ்டிஆர் மலேசியால ஒரு ஷாப் ஓபனிங்காக போயிருக்காரு. அதே சமயம் நடிகர் அஜித் அவர்களும் ரேசிங்காக மலேசியால இருக்காரு. அப்பதான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இவங்களோட இந்த திடீர் சந்திப்பு அனைவரையுமே இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த சில வருடங்களாவே அஜித் மற்றும் எஸ்டிஆரோட ஃபேன்ஸ்க்கு மத்தியில ஒரு மோதல் போயிட்டு இருந்துச்சு. எஸ்டிஆர் அஜித்தை மதிக்கிறது இல்ல, பர்த்டேக்கு விஷ் பண்றது இல்ல, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்கள் இருந்த நிலையில இப்போ இந்த சந்திப்பு எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அமைஞ்சிருக்கு. விஜய் நடிக்கிற ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சும் மலேசியால வர டிசம்பர் 27 நடக்க இருக்கு. பலரும் இந்த ஆடியோ லான்ச்க்கு அஜித் மற்றும் எஸ்டிஆர் வருவாங்களா அப்படின்னு கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. சோ அஜித் அவர்களும் எஸ்டிஆரும் ஆடியோ லான்ச்க்கு வருவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித் மற்றும் எஸ்டிஆரோட இந்த சந்திப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்க்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.